ஆல் போன பயோகிராஃபியில் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து அக்பர் காலத்தில் ஆரம்பிக்குது. சம் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாஹர்பாஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் பை ஜஹாங்கீர்னாலையும் ஷாஜஹான்னாலையும் இன் காஷ்மீர், ஆக்ரா அண்ட் டெல்லியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அக்பரோட டைமில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னோமா, அக்பர் வந்து ஹுமாயூனுக்காக ஒரு கல்லறையை வந்து சாஹர்பா மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு இன் டெல்லியில். பிட்வீன் த இயர்ஸ் வந்து 1562 to 1571 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு டெரஸ்டு ஷாஹர்பா, இது எங்கே இருக்குன்னா சாலிமர் கார்டன்ஸ் காஷ்மீரில் இருக்குது. இதை வந்து 1620 ஜஹாங்கீர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1620 வந்து ஜஹாங்கீர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, ஜஹாங்கீர் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1634 ஷாஜஹான் வந்துட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இது எப்படி இருக்குன்னா டெரஸ் ஃபார்மிங் மாதிரி இருக்குது இந்த கார்டன். டெரஸ்ட் சாஹர்பா, இந்த சாஹர்பா வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க 4 குவார்ட்டர்ஸாக. 1620 ஜஹாங்கீர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1634 ஷாஜஹான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சாஹர்பா, இது வந்து காஷ்மீரில் இருக்குது. ஷாலிமர் கார்டன்ஸ் இன் காஷ்மீர். நெக்ஸ்ட்டு சாஹர்பா அடாப்டட் ஆஸ் அ ரிவர் ஃப்ரண்ட் கார்டன் அட் லால் மஹால் பரி. மஹல்பாரி இன் 1637. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு தேர் வேர் செவரல் இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சரல் இனோவேஷன்ஸ் டியூரிங் அக்பர்ஸ் ரெயின். இப்போ அக்பரோட டைமில் வந்து என்னென்ன ஆர்கிடெக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்பிரேஷன், அக்பர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் டர்ன்ட் இன்டு த டோம்ஸ் ஆஃப் ஹிஸ் சென்ட்ரல் ஏஷியன் ஆன்சிஸ்டர் தைமூர். இப்போ முகல்ஸ் எல்லாருமே தைமூரோட ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, இவர்கிட்ட இருந்து அக்பரோட ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆனாங்க. அப்படி இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, த சென்ட்ரல் டவரிங் டோமும் டால் கேட்வே, அதாவது பிஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்றையும் கொண்டு வராங்க. அவர் தைமூர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி இது ரெண்டையும் அடாப்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் டவரிங் டோம்னா இதை தான் வந்து சென்ட்ரல் டவரிங் டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டால் கேட்வே, அந்த பிஸ்தக்குன்றது இந்த டால் கேட்வேவை தான் பிஸ்தக்கும், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் டவரிங் டோம், இது ரெண்டையும் தைமூர்கிட்டேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு became important aspects of முகல் ஆர்கிடெக்சர். இதை ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்கலான்னா, அக்பர் வந்துட்டு ஹுமாயூனுக்கு ஒரு தோம் கட்டினார் சாபஹர் பா ஸ்டைல்லே அப்படின்னு பார்த்தோமா டெல்லியில் 1562 to 1571. அங்கே இதோட இதை பார்க்கலாம். The tomb was placed in the center of a huge formal chaharba அப்படின்னு பார்த்தோமா, and built in the tradition known as 8 paradises or ஹஷ் பிஹிஷ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 paradises or அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹஷ் பிஹிஷ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A central hall surrounded by 8 rooms. ஒரு ஹாலு, அதை சுற்றி 8 ரூம்ஸ் இருந்தால் அதை வந்துட்டு ஹஷ் பிஹிஷ்ட்
அப்படின்னு சொல்கிறாங்க. த பில்டிங் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் ரெட் சாண்ட்ஸ்டோன் எட்ஜ்டு வித் ஒயிட் மார்பிள். இதிலேயே பார்த்தோன்னா இந்த பில்டிங்கை வந்து செம்மண்ணால் கட்டியிருக்காங்க. ரெட் சாண்ட்ஸ்டோன் இது வரைக்கும் செம்மண்ணால் கட்டியிருக்காங்களா, கீழே ஃபுல்லாக எட்ஜஸில் மட்டும் பார்த்தோன்னா ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த பில்டிங் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் ரெட் சாண்ட்ஸ்டோன், அதாவது செம்மண், எட்ஜ்டு வித் ஒயிட் மார்பிள். ஹுமாயூன்ஸ் டோமில் இதெல்லாம் எங்கே பார்க்குறோன்னா ஹுமாயூன்ஸ் டோமில். ஓகேவா? ஹுமாயூன்ஸ் டோமில் என்னென்ன பார்க்குறோம்? சென்ட்ரல் டவரிங் டோமு, அதுக்கப்புறம் டால் கேட்டு அந்த பிஸ்தக்குன்றது, அதுக்கப்புறம் 8 பேரடைசஸ், அதாவது ஹஸ்த் பிஹிஸ்த், அது வந்து ஒரு சென்ட்ரல் ஹால், அதை சுற்றி 8 ரூம்ஸ் இருந்தால் அதை வந்துட்டு ஹஸ்த் பிஹிஸ்த் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன், அதாவது செம்மனால் கட்டியிருக்காங்க, எட்ஜ்டு வித் ஒயிட் மார்பிள்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் தான் ஹுமாயூன்ஸ் டோமில் அக்பர் செஞ்ச விஷயங்கள். நெக்ஸ்ட்டு அக்பரோட ரெயினில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு ஷாஜஹானோட ரெயினுக்கு நம்ம வரோம். ஷாஜஹானோட ரெயினில் it was during Shah Jahan's reign that the different elements of Mughal architecture were fused together in a grand harmonious synthesis. His reign witnessed a huge amount of construction activity, especially in Agra and Delhi. ஆக்ராலையும் டெல்லிலையும் தான் ஷாஜஹானோட ஆர்கிடெக்சரல் கிராண்டியூஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. செரிமோனியல் ஹால்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆடியன்ஸ் வேர் கேர்ஃபுல்லி பிளான்டு. இப்போ இந்த செரிமோனியல் ஹால்ஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா திவானிகாஸ் ஓ ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளேஸ்டு வித்தின் அ லார்ஜ் கோர்ட்யார்ட். தீஸ் கோர்ட்ஸ் வேர் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் ஆஸ் சிஹில் சுதன் ஆர் 40 பில்லர்ட் ஹால்ஸ். இந்த செரிமோனியல் ஹால்ஸை வந்து சிஹில் சுத்துன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 40 பில்லர்டு ஹால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? திவானிகாஸ் ஓ ஆம். ஷாஜஹான்ஸ் ஆடியன்ஸ் ஹால்ஸ் வேர் ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் டு ரிசம்பிள் அ மாஸ்க். இந்த செரிமோனியல் ஹால்ஸ் வந்து பப்ளிக்காகவும் ப்ரைவேட்காகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல, இது வந்து ஒரு மாஸ்க்கை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. த பெடஸ்ட்ரல் ஆன் விச் ஹிஸ் த்ரோன் வாஸ் பிளேஸ்ட் வாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கிரைப்ட் ஆஸ் கிப்லா, த டைரக்ஷன் ஃபேஸ்ட் பை முஸ்லிம்ஸ் அட் ப்ரேயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசரோட அரியணை இருக்குல்ல, இந்த அரியணை வந்துட்டு எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கா, அதாவது இஸ்லாமியர்களோட வழிபாட்டுத்தலம், அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த டைரக்ஷனுக்கு பேர் தான் கிப்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த த்ரோனை வந்து அதை ஃபேஸ் பண்ணி வச்சுருவாங்க. மக்கள் வந்துட்டு அப்போ அந்த செரிமனிக்கு வர்றவங்கலாம் வந்து இவரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ சின்ஸ் எவ்ரிபடி ஃபேஸ் தட் டைரக்ஷன் வென் த கோர்ட் வாஸ் இன் செஷன். இது எதுக்குன்னா த ஐடியா ஆஃப் த கிங் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், கடவுளோட ஒரு தூதர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன் எர்த் வாஸ் சஜஸ்டட் பை தீஸ் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ். இது ஒரு விஷயம் ஷாஜஹான் பண்ணது. த கனெக்ஷன் பிட்வீன் ராயல் ஜஸ்டிஸ் அண்ட் த இம்பீரியல் கோர்ட் வாஸ் எம்பசைஸ்டு பை ஷாஜஹான் இன் ஹிஸ் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி. இப்போ என்னென்னா, இந்த ரெட் ஃபோர்ட் இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் ஷாஜஹான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அரசணைக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை சில கற்களை பதிச்சிருக்காரு. அந்த சீரீஸ்க்கு பேர் வந்து பெய்ட்ரா தூரா அதுக்கு பேர். பெய்ட்ரா தூரானா என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். கலர்டு ஹார்ட் ஸ்டோன்ஸ் பிளேஸ்ட் இன் டிப்ரெஷன்ஸ் கார்வ்டு இன்டு மார்பிள் ஆர் சாண்ட்ஸ்டோன் கிரியேட்டிங் பியூட்டிஃபுல் ஆர்னேட் பேட்டர்ன்ஸ். இப்போ சில டிப்ரெஷன்ஸ் இருக்கும் வால்ஸில், த்ரோனுக்கு பின்னாடி. இந்த டிப்ரெஷன்ஸ்குள்ளே இந்த ஸ்டோன்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறது தான் இந்த பெய்ட்ரா தூரா இன்லேஸ் த டெபிக்டட் த லெஜெண்டரி க்ரீக் காட் ஆர்ஃபியஸ் பிளேயிங் த லூட். இப்போ க்ரீக் காட் ஆர்ஃபியஸ்ன்னு ஒரு க்ரீக் கடவுள் இருக்கார். அவர் வந்து லூட் அப்படிங்கிற ஃப்ளூட் வேறு லூட்டுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை காமிக்குது இந்த என்ன பெய்ட்ரா டூராங்கிறது. இட் வாஸ் பிலீவ்ட் தட் ஆர்ஃபியஸ் மியூசிக் குட் காம் ஃபெரோஷியஸ் பீஸ்ட் அன்டில் தே கோ எக்ஸிஸ்டட் டுகெதர் பீஸபிளி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ரோஷமான ஒரு மிருகம் கூட இவரோட இந்த ஆர்ஃபியஸ், அதாவது க்ரீக் கடவுளான ஆர்ஃபியஸோட இந்த லூட் மியூசிக்கை கேட்டால் அமைதியாகி எல்லா அந்த மித்த சாஃப்டான உயிரினங்களோட கோஎக்ஸிஸ்ட்
ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் பேட்ரா தூரா டிபிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The construction of Shah Jahan's audience hall aimed to communicate that king's justice would treat the high and low as equals, creating a world where all could live together in harmony. இப்போ ஷாஜஹானோட ஆடியன்ஸ் ஹால், அந்த செரிமோனியல் ஹால் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு, பெரிய உயர்ந்த மக்கள் தாழ்ந்த மக்கள் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத டெபிக்ட் பண்ணுறதுக்காக தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. In the early years of his reign, Shahjahan's capital was at Agra, a city where the nobility had constructed their homes on the banks of river Yamuna. இப்போ யமுனா ரிவர் இப்படி போகுதுன்னா அதோட பேங்க்ஸில் வந்து நோபல்ஸ் வந்து வாழ்ந்தாங்க வீடு கட்டி. These were set in the midst of formal gardens constructed in the Chaharbagh format. Chaharbagh garden also had a variation that historians describe as a riverfront garden. இப்போ இந்த ரிவர் இப்படி போகுது, இந்த ரிவருக்கு பார்க்கலாம். இப்போ இந்த ரிவர் இங்கே போகுது, இந்த ரிவருக்கு சைடில் நோபல்ஸோட வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இது வந்து சாஹர்பா மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், ரெண்டு பக்கமும் கார்டன்ஸ் இருக்கா. இதை தான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ரெயின் ஷாஜஹான்ஸ் கேபிட்டல் வாஸ் அட் ஆக்ரா, அ சிட்டி வேர் த நோபிலிட்டி ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் தேர் ஹோம்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர். These were set in the midst of formal gardens constructed in Chaharbagh format. Chaharbagh garden also had a variation that historians described as riverfront garden. riverfront garden அப்படின்னு சாஹர்பாவை சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரிவர் இருக்குது, அதுக்கப்புறம் நோபல்ஸோட ஹவுசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கார்டன் இருக்குது. ஸோ ரிவரை முன்னிலை, ஸோ ரிவர் ஃப்ரண்ட் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, in this the dwelling was not located in the middle of the Chaharbagh but at the edge, close to the bank of the river. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரிவரோட எட்ஜில் வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜஹான் adopted the riverfront garden in the layout of Taj Mahal, the grandest architectural accomplishment of his reign. ஷாஜஹானோட ஆட்சி காலத்தில் த கிராண்டஸ்ட் ஆர்கிடெக்சுரல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலை எதுன்னு பார்த்தோன்னா அவரோட ஆட்சியில் தாஜ்மஹால் தான். இந்த தாஜ்மஹாலும் எப்படி கட்டியிருக்காருனா ரிவர் ஃப்ரண்ட் கார்டன், அதாவது சாஹர்பா அந்த ஒரு இதில் தான் கட்டியிருக்காரு. இங்கே பார்த்தோன்னா தெரியும், 4 குவார்ட்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிவர் ஃப்ரண்ட் கார்டன்னா ரிவரோட எட்ஜில் இருக்கணும். ஸோ ரிவர் உங்களுக்கு இங்கே ரிவர் யமுனா வந்து இங்கே தெரியுது, அதோட எட்ஜில் வந்து தாஜ்மஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சாஹர்பா அந்த ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹியர் த ஒயிட் மார்பிள் mausoleum was placed on a terrace by the edge of the river and the garden was to its south. பார்த்தாச்சு. ஷாஜஹான் developed this architectural form as a means to control the access that noble had to the rivers. இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நொபிலிட்டி வந்துட்டு had constructed their homes on the banks of river யமுனா அப்படின்னு பார்த்தோமா. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், மீன்ஸ் டு கண்ட்ரோல் த ஆக்சஸ் ஆஃப் நோபல்ஸ் டு த ரிவர், இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இந்த நியூ சிட்டி ஆஃப் ஷாஜஹானாபாத், நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஷாஜஹான் வந்து ஷாஜஹானாபாத்ன்ற ஒரு நியூ சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு டெல்லியில். அவரோட பேலஸ் வந்து கமாண்டட் த ரிவர் ஃப்ரண்ட். இந்த ரிவர் ஃப்ரண்ட்டில் தான் தாஜ்மஹாலும் கட்டியிருக்காரு, அவரோட பேலஸையும் கட்டியிருக்காரு. ஓகேவா. ஒன்லி ஸ்பெஷலி ஃபேவர்ட் நோபல்ஸ் லைக் இஸ் எல்டஸ்ட் சன் தாரா சுக்கோ were given access to the river. All the others had to construct their homes in a city away from the river Yamuna. இப்போ அவரோட பேலஸு, அப்புறம் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதாவது அவரோட பையன் மாதிரி தாரா சுக்கோ, இவங்களுக்கெல்லாம் வந்து ரிவரோட எட்ஜில் பேலஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹோம்ஸை வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா
சிட்டி அவே ஃப்ரம் த ரிவர் யமுனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். ரீஜன் அண்ட் எம்பையர். As construction activity increased between the 8th and 18th century, அதாவது எப்பயும் போல் 700 to 17. As the construction activity increased between 8th அதாவது 700 to 18th 1700, there was also a considerable sharing of ideas அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக sharing of ideas அப்படின்னு கொண்டு வராங்க. The tradition of one region was adopted by another. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து விஜயநகரா வந்து கோல்கொண்டா கிட்ட இருந்தும் பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட இருந்தும் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விருந்தாவன் மதுரா அங்கே வந்துட்டு டெம்பிள்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஃப்ரம் ஃபத்தேபூர் சிக்ரி, அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. ஒன்று வந்து விஜயநகரா, நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து விருந்தாவன். இப்போ கோவிந்த் தேவா டெம்பிள் ஆஃப் கோவிந்த் தேவா விருந்தாவன் 1590ல் த டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அவுட் ஆஃப் செம்மண்ணில் தான் கட்டியிருக்காங்க, ரெட் சாண்ட் ஸ்டோன். இப்போ 4 அவுட் ஆஃப் இந்த 2 இப்போ மேலே வந்து 4 ஆர்ச்சஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுல 2 ஆர்ச் வந்துட்டு தட் வாஸ் மேட் ஆஃப் ஹை சீலிங் ரூஃப். திஸ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து குராசன் ஈரானில் அண்ட் வாஸ் யூஸ்ட் இன் ஃபத்தேபூர் சிக்ரி, இது 2 இடத்துலையும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரியேஷன் ஆஃப் லார்ஜ் எம்பையர்ஸ். இப்போ ஃபத்தேபூர் சிக்ரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபத்தேபூர் சிக்ரி வந்து அக்பரோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஷாஜஹானோட கேபிட்டல் வந்து ஆக்ரா, அக்பரோட கேபிட்டல் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி. The creation of large empires that brought different regions under their rule helped in this cross fertilization அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் ஃபர்டிலைசேஷன்னா என்னென்னா, டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடான ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்களே, அதை தான் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முகல் ரூலர்ஸ் ஆர் பர்டிகுலர்லி ஸ்கில்டு இன் அடாப்டிங் ரீஜனல் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் in the construction of their own buildings. For example, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்னென்னா, பெங்காலில் வந்துட்டு தாஜ்ட் ஹட், அதாவது குடிசை வீடு, இதை பார்த்து இந்த மேலே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பங்களா டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தோம்ஸ்லலாம் இப்படி இந்த ஸ்டைலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. The impact of other regions was also evident. In Akbar's capital, முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபத்தேபூர் சிக்ரி, many buildings show the influence of Gujarat and Malwa. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜோதாபாய் பேலஸ், ஃபத்தேபூர் சிக்ரியில் அக்பரோட ஒய்ஃப் ஜோத்பாய், அதாவது ஜஹாங்கீரோட அம்மா, அவங்களோட பேலஸில் வந்துட்டு குஜராத்தில் இருந்த நிறையா ஸ்டைலில் பில்லர்ஸில் டிசைன்ஸ் இருந்துச்சு. Even though the authority of the Mughal rulers waned by 18th century, the architectural styles developed under their patronage were constantly used and adapted by other rulers whenever they tried to establish their kingdoms. என்னதான் முகலோட அத்தாரிட்டி வந்து 1700ஸ்லேயே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டாலும் அவங்க டெவலப் பண்ண ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூலர்ஸால் யூஸ் பண்ணவும் அதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் ஆனாங்க. நெக்ஸ்ட்டு சர்ச்சஸ் தட் டச் த ஸ்கைஸ், அவ்வளோ உயரமாக இருந்தது சர்ச்சஸ். 12th சென்ச்சுரியில் ஃப்ரான்ஸில் வந்துட்டு தே ட்ரை டு பில்ட் லைட்டர் அண்ட் டாலர் சர்ச்சஸ், அதுக்கு பேர் கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பாயிண்டட் ஆர்ச்சஸ் இருக்கும். இந்த பாயிண்டட் ஆர்ச்சஸும் பெல் டவர்ஸ் இது ரெண்டும் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தாலும் அந்த சர்ச்சை வந்து விசிபிள் ஆக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா ஸ்டெயின்டு கிளாஸ். இந்த கோத்திக் சர்ச்சஸில் வந்து இந்த கிளாஸஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸஸில் வந்துட்டு பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் ஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க, அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா நோட்ரே டேம் வந்து பாரிஸில் இருக்குது. இதை வந்து 12th 13th சென்ச்சுரியில் கட்டி முடித்தாங்க. இதே மாதிரி தான் 12th 13th சென்ச்சுரியில் நம்ம ஒன்று பார்த்தோம், குதுப் மினார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரை குதுபுதீன் ஐபக் வந்து 1199 கட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு 1229 வந்து மீதி இருக்க 4 ஸ்டோரிஸையும் வந்து இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பார். அவ்வளோதான். மைனிங் வேறு
தாஜ்மஹால் வந்துட்டு ஆக்ராவில் கம்ப்ளீட்டட் இன் 1643. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.